மகாராஜா, ஒரு அவசிய வேலைக்காக வெளியே சென்றேன். அந்த அவசியமான வேலை என்ன என்று நான் அறிந்து கொள்ளலாமா மகாராணி? சரியான நேரம் வரும்போது அனைத்தும் தெரிய வரும். தசானந்தா, நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். ஒரு ஸ்திரீயின் காரணத்தால் தான் உன் மரணம் நிகழும். அந்த ஸ்திரீயை அடையும் பேராசையே உன் அழிவுக்கு காரணமாக இருக்கும். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். அம்மா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சொத்தை பிரிச்சிடலாமா? நம்ம வீட்டுல நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கும்போது நம்ம வீட்டு ஜன்னல் வழியா சந்தோஷ காத்து வருமே. அந்த சுகம் எல்லாம் நமக்கு கிடைக்காது இல்ல மீனாட்சி? இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். டென்ஷனா இருக்குடா. கன்னிகா எப்படி இருக்கா, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஹனீனா, அத்துல். என்ன பண்றது? மாச கடைசி வேற, அக்கா கிட்டயும் இருக்காது. நான் உங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். வைஷாலி, அக்கா. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ராணி, இந்த உனக்கு உப்புமா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த சாப்பாடை கொண்டு வந்தது நீங்க தான். ஆனா வாசனை வச்சு அம்மா செஞ்சதுன்னு தெரியுது. நீங்க வேணா எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா என்னால மறக்கவே முடியாது. இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.